பிரியமானவர்களும் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு மாத்திரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழிநடத்துவராக. ஏன் நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். ஏன் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், தேவனை ஆராதிப்பதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 115 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 115:17 மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் கர்த்தரை துதியார். இதனுடைய எதிர்ப்பதம் என்ன என்றால், ஜீவனோடு இருக்கிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். நாம் ஜீவனோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கிறதுனாலே கர்த்தரை எப்போது நாம் துதிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்பதை விளங்க பண்ணுவதே கர்த்தரை ஆராதிப்பதில் தான் இருக்கிறது. ஆகையினால தான் கர்த்தரை எப்போது நாம் ஸ்தோத்திரித்து துதித்து ஆராதித்து மையப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் நித்திய ஜீவனை பெற்றுவிட்டோம். என்னை விசுவாசிக்கிறன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்த விசுவாசிக்கிறன் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டுப்போகால் நித்திய ஜீவனை ஆடும்படி அவரை தந்தர்லி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டு விட்டோம். நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறதுனாலே எப்பொழுதுமே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து ஆராய்த்து கொண்டிருக்கிறாக இருக்கின்றோம். நாம் மரித்தவர்கள் அல்ல என்பதை விளங்கப்படுகிறதான காரியமாக இது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாக யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசுக்கு சொல்றார், எங்கும் பிதாவை தொழுது கொள்கிறதான காலம் வருகிறது என்று சொல்கிறார். அப்போ தேவனை எங்கும் தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரது தொழுது கொள்கிறதான நாம் எல்லாம் எந்த இடத்திலும் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் நாம் கர்த்தரை தொழுது கொள்கிறதுனாலே நமக்கு என்ன நன்மை என்று சொன்னால், அவருடைய பிரச்சனை எப்போது நம்மோடு இருக்கும். கர்த்தரை நாம் எப்போது தொழுது கொள்வதனாலே அவருடைய பிரசனம் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதா இருக்கிறது. ஆகையினால தான் கர்த்தரை நாம் எப்போதும் தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். தேவனை ஆராதிக்கிறதுக்கு நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். எங்கும் பிதாவாக தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து என் மேல் அன்பு கூர்ந்ததான பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே எனக்காக தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளுகிறவராக இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். இருளின் அதிகாரத்தை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்துறதான பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்து கிடந்தான என்னை உயிர்ப்பித்து உன்னதத்தில் கிறிஸ்துவோடு கூட உட்கார்படிக்கு அருள் செய்ததான பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். என்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களினால பூர்ணப்படுத்ததான பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கன்னு சொல்லி எல்லா இடங்களிலும் பிதாவை நாம் ஆராதிக்கிறதாக இருக்கணும். அதற்குரிய வேத வசனங்களை எல்லாம் நாம் எடுத்து வைத்து கொண்டு அவைகளெல்லாம் நம்முடைய இருதயத்தில் பதித்து கொண்டு எல்லா இடங்களிலும் தேவனை நாம் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தேவ பிரசனம் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ தேவன் நம்மை அவரை ஆராதிப்பதற்கென்றே இந்த உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ தேவனை ஆராதிக்கிறதுக்கென்றே நாம் ஏற்படுத்தப்பட்டவர்களா இருக்கிறதுனாலே எப்பொழுது நாம் தேவனை ஸ்தோத்திரித்து துதித்து மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிறதுக்கென்றே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக நாம் எப்பொழுதும் அவரை ஆராதிக்கிறதாக இருக்கட்டும். ஒரு காலத்தில் அவருடைய ஜனங்களாக நாம் இல்லை,
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரிக்க ஒப்பு கொடுத்ததுனாலே, அந்த இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்த ரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்டதுனாலே நாம் அவருடைய ஜனங்களாக மாற்றப்பட்டு விட்டோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததியும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியும், அவருக்கு சொந்தமான ஜனங்களுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் அவருக்கு சொந்தமானவர்களாய் நாம் மாற்றப்பட்டபடினாலே நாம் அவருடைய துதியை சொல்லுவர்களாக இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதுனாலே தேவனை எப்பொழுதும் நாம் ஆராதிக்கிறதுக்காக படைக்கப்பட்டோம் என்பதை அறிந்து தேவனை ஆராதிக்கிறதாக இருக்கணும். அடுத்த லூக்கா 17ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 10 குஷ்டரோகிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்கள். அவர்களை நீங்க போய் உங்களுக்கு ஆசார இடத்துல காண்பிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் போகிற வழியிலே சுகமடைந்து விடுகிறார்கள். சுகமடைந்ததுல ஒருத்தர் மாத்திரமே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து கேட்கிறார், தேவனை மையப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி கேட்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, அப்போ தேவன் நாம் அவரை மகிமைப்படுத்துவதில் அவர் பிரியப்படுகிறார் என்பது நமக்கு தெரிகிறதா இருக்கிறது. அவர் அந்த மகிமை நம்ம அவரை மகிமைப்படுத்தல அவர் பிரியப்படுகிறதுனால தான் இங்க கேட்கிறாரு, சுகமாக்கப்பட்டவங்க 10 பேர் இல்லையா, மற்ற 9 பேர் இல்லை, எங்கே இந்த ஒருவன் மாத்திரம் தேவனை மையப்படுத்துகிறான்னு சொல்லி. ஆகினால பிரியமானவர்களே, எப்போது நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறதாக இருக்கணும். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் நீர் வழி நடத்தினீர், அதற்காக மக்கள் நன்றி. என்னை போஷித்தீர், என்னை ஒடித்து மகிழ பண்ணீர், தேவைகளை சந்தித்தீர், பாதுகாத்தீர், எல்லாவற்றையும் தந்தீர், அதற்காக சோத்திருக்கேன், துதிக்கிறேன், உண்மை ஆராதிக்க சொல்லி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதாக இருக்கணும். அப்போ நம்ம நன்றி செலுத்தும் போது தேவன் அதிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லாசரு கல்லறையில் வரும்பொழுது, பிதாவே எனக்கு செவி கொடுத்தபடியால் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கின்றார். லாசரு உயிரோடு எழுப்பப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்கிறார், பிதாவே எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ இங்க இயேசு முன்னதாகவே நன்றி செலுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். நமக்கு ஒரு அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். நாமும் கூட இப்படி செயல்படலாம். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறதுக்காக இப்போ சோத்திருக்கிறேன். எனக்கு சுகம் கொடுக்க போகிறீர், எனக்கு விடுதலை கொடுக்க போகிறீர், எனக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறீர், எனக்கு சமாதானத்தை தரப்போகிறீர், எனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறீர், எனக்கு பரிசாக கொடுத்து நடத்த போகிறீர், என்னை எல்லா காரியங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நடத்த போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கேன்னு சொல்லி முன்னதாகவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்க முடியும். ஏன்னு சொன்னால் இயேசு இதை நமக்கு செய்து காண்பித்திருக்கிறார். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறான் என்பதே முன்னதாகவும் சொல்லி நன்றி செலுத்தலாம், ஜெபித்த பிற்பாடு சொல்லி நன்றி செலுத்தலாம். ஆகினாலே தேவனை ஆராதிக்கிறதுனால நமக்கு தான் நன்மை பிரியமானவர்களே. ஆகினால் நாம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தம் அல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். உங்களை ஆராதிக்கிறதுனால எங்களுக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கிறது என்பதை குறித்து வேத வசனமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியாய் என மனக்கண்களை பிரகாசமாக்குறதுக்காக சோத்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் அவ்விதமாய் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென்.